பொண்ணு உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்க. போனார். அப்படி மல்லிச்சுன்னு கூச்சி போயேன். ஏன்னா பொண்ணு பேசுன்னு சொல்லியிருக்குல, போய் கதை ஒட்டச்சிட்டு உள்ள போய் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். அவங்க அப்பா கேட்டார், மாப்பிள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஈண்டு காதை வாய் வரைக்கும் வச்சுட்டு போறியாடா? என்ன பேசுனா? ஒரு 5 நிமிஷம் தானே போனேன். எதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு வர? சும்மாரியா, நான் 5 நிமிஷம் பேசினேன், மீது 55 நிமிஷம் அவ பேசினா தோணு அதை நான் பேசி உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என் நிலைமையை பாரியா, கொஞ்சம் யோசிச்சு பாரியா. என்ன கேட்டா? அவ கேட்ட கேள்வி வர வித்தியாசமான கேள்விதான். 1 வான தண்ணியில் எத்தனை துணி துவைப்பா அப்படின்னு கேட்டா. ஏன்னா அப்பயே ஆரம்பிச்சிருக்க என்ன ஆகும் நிலைமை. இன்னும் சில நேரத்தில் வரதட்சணை ஆரம்பிப்பாங்க பேசும்போது. சரி, அப்புறம் பேச வேண்டியதை பேசுவோம். அப்புறம் இப்போ இன்னைக்கு பேச வேண்டியதை பேசுனீங்க, பேச வேண்டிய முதல்ல பேசுங்க. சரிங்க, மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல மாப்பிள்ளையே போடுவோம். நாங்கள் அப்படியா? நீங்கள் லேசாக நினைக்காங்க அது விடியா. சரிங்க, அது கிட்டக்கிட்டோம். மாப்பிள்ளைக்கு எங்கள் சார்பாக இருந்து நாங்கள் என்ன போடணும்? மாப்பிள்ளைக்கு நாங்கள் என்ன போடணும்? ஜாமீன் ஒரே ஒரு கையில் 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள வந்து போட்டீங்கன்னா வெளியே ஜாமீன் எடுத்து வருவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசத்தல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க. Thank you.